அம்மா அப்பா நீங்கள் இருவரும் கூடிய ஒரு மனதாகவே மகளாய் இருக்கக்கூடிய ஆரியமாலா வர வேண்டும் என்று சாதியை விடுத்து என் அழைத்த காரணம் யாது? காலத்துல நல்ல ஒரு ஆடவனை பார்த்து உனக்கு திருமணம் செய்யலான்னு மனசுல ஒரு அப்பா நான் மதிலேறி கூதி காதல் கொண்டேனா கண்ணடித்தேனா வாலிபரை கண்டான்னு சுத்தி திரிந்தேனா ஏன் எனக்கு கல்யாணம் அதுக்குள்ள நீ வைக்கணும் திருமணம் செய்யணும்னு ஏன் ஆசைப்படுறேன்? தவம் செய்து தவத்தால் பிறந்த தவப்புதல்வி. ஆமா ஆச்சாரம் அல்லவா? ஆச்சாரமா வளர்ந்தேன். உன்னை போய் அந்த மாதிரிலாம் நினைப்புமா? அப்புறம் ஏன் அர்ஜுனாக கல்யாணம் என்று சொல்றீங்க? எங்களுக்கு வயதாக கொண்டே போகிறது. உனக்கு அண்ணனோ தம்பியோ இல்ல, அதனால காலகத்துல ஒரு நல்ல ஆடவனை பார்த்து திருமணம் செய்து வச்சா அதுல ஒரு பிள்ளை பிறந்தா விளைந்த கொல்லிக்கு வேலி போடணும். ஊர் ஓட்டுல ஒரு கொல்லியாகப்பட்டது இருந்து அதுக்கு நடுவு நட்டு அது விளைச்சலாகப்பட்டது விளைந்து விட்டால் அதுக்கு வேலி போட்டாதான் அந்த மாடு ஆடு உள்ள போவதா இருக்கும். வேலி இல்லைன்னா கண்ட மாடு உள்ள போயிட்டு பூராத்தை அழிச்சிடும். அதனால சமைஞ்ச பொண்ணு தாலி போட்டுருணும். தாலி காலகாலத்துல ஒரு தாலி போடணும். வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போடணும், தடை போடணும். வெள்ளம் வரும்போது போயிட்டு நீ வெட்டி அம்மாத்த கொட்டினாலும் அது தண்ணியில அடிச்சுதான் உடச்சுதான் வரும். அதனால அது அங்க வந்து மழை வருது. கோடை காலம் போனதும் கோடை காலத்துல அந்த ஏரியை தூக்கி பிடிச்சி கட்டணும். அதனால அதே போல் கெட்ட பேர் என்பது வராத அளவுக்கு வயசுல உனக்கு தக்க பருவத்துல முன்பாக கல்யாணம் திருமணம். அப்பா கல்யாணம் என்பதே தொல்லை. அப்பா கல்யாணம் கல்யாணம்னாக்க என்ன தொடை தட்டிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீ என்ன அப்படி சொல்ற? திருமணம் என்பது இப்போது தற்சமயம் எனக்கு வேண்டாம். ஏன் சொல்கிறேன் என்றால் நான் வந்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் பக்தி. ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு திருமணமானால் அவளோடு இந்த ஒரு கணவனோடு சென்றால் சிற்றின்ப வாழ்க்கையில் தான் ஈடுபடலாம். கடவுள் பக்தி என்பது இல்லாதவே போய்விடும். அதனால் அவ முக்கன் படைத்த 2011 நேத்திரம் வகித்த பரம கடவுளை நான் அரிதாகி பூசை செய்யணும், தவம் செய்யணும். 48 நாள் ஓர் மண்டலம் எனக்கு என்பது தனிமையிலே நம் ஊருக்கு மேல்புறத்திலே தனிமையில் நந்தவனத்திலே எனக்கு அழகான ஒரு கன்னிகாமணம் என்பது ஏற்பாடு செய்து கொடுத்தால் 48 நாள் நான் கன்னிகாமணத்திலே அமர்ந்து அதோ இருக்கக்கூடிய சிவன் பூசையை முடித்து அதுக்கு பிற்பாடு அந்த ஆண்டவன் அருளால் பேரின்பம் அடைந்து அதுக்கு பிற்பாடு சிற்றின்ப வாழ்க்கை ஈடுபடுறேன். இப்போது எனக்கு கல்யாணம் வேண்டாம், கன்னிகாமணம் என்பது ஒன்னு அமைத்து கொடுங்க, கன்னிகாமணம் கட்டுங்க. இதுவும் நல்லதுதான். ஆமா, ஏன்னா
தெய்வ பக்தினா என்னன்னே தெரியாத போய்விடும் கல்யாணம் ஆனா. இளமையில கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ள குட்டி கஷ்டம் குடும்பம் இதுலயே போட்டு ஞானம் என்பது என்னன்னு தெரியாத போயிடும். கடவுள் சிந்தனை இல்லாத போயிடும். அது சொல்லுவது சரிதான். அதனால நம்ம நந்தவனத்துல எனக்கு 7 இருப்பு கோட்டைகள் சுத்து மதில், அது உள்ளே ஒரு கன்னிகாமடம். அது நல்ல ஆளா பார்த்து நல்ல ஸ்ட்ராங்கா கட்டுறவங்களா பார்த்து கன்னிகாமடம் கட்ட சொல்லு. இடி மின்னல் காத்து எதுக்கு அஞ்ச கூடாது. ஸ்ட்ராங்கா கன்னிகாமடம் ஒண்ணு நந்தவனத்துல அம்மா ஒரு நிமிஷத்துல கட்டாம பாரு. எல்லாம் முருங்க மரம் பட்டை கிளம்பிடும். இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்டிக்கிறியா? என்ன கட்டின? வீடு மட்டுமே நடுத்தூர் மட்டுமே பப்ளி மரத்துல போடுவேன். இந்த பஞ்சாயத்து கான்ட்ராக்ட் பூரா அந்த கான்ட்ராக்ட் வரதெல்லாம் அரசுவாதி ஸ்கூலு காலேஜ் கால்வெடி கூட இதெல்லாம் நீ தான் கட்டணும். நான் கட்டி 6 மாசம் இருக்கும். அதை பிடிச்சிட்டு 6 மாசம் எங்க இருக்குமா? சரி கட்டிட்டேன். அப்பா ஒன்றே ஒன்று. ஏன்னா இப்ப 1000 பேர் இருக்கு, 500 பேர் வந்துக்கிறாங்கன்னா யாருக்காவது ஒருத்தங்க தெரிஞ்ச ஒரு ஆசான்னு இருப்பாங்க. கன்னியாமடம் என்பது நாடகத்தில் உள்ளது கட்டி வச்சது போல். கன்னியாமடத்துக்கு தான் நேரா வரா ஆரியமாலா. அதுக்குதான் வந்து அந்தனர் குலத்துக்கெல்லாம் அரசனான் செல்வம் பெற்ற தந்திர காவல் காக்கு ஜெகம்புகழ் கோட்டைக்குள்ளே இந்திரன் மாதேவென்னை எயில் பெறும் பணிகள் பூண்டு சுந்திர ஆரியமாலா சொகுசுடன் வருகிறேன். கன்னியாமரத்துக்கு தான் நேரா வரா. நம்ம பக்கம் பூரா இதெல்லாம் வந்து தாய் தந்தைய பாக்கணும், இத கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்ற மாதிரி கன்னிகாமடம் வேணும்னு அவ சொல்ற மாதிரி இந்த பக்கத்துல நம்ம ஆடி நிக்கிறோம். அதனால நம்ம மாத்த முடியாது. அந்த பக்கத்துல வந்து ஒருத்தவங்க யாராவது அந்த பக்கம் ஆடுற மாதிரி புக்குல உள்ள பெரிய என்ன இதுன்னு கேட்பாங்க. அதனால இப்போது கன்னிகாமடம் என்பது கட்டிவிட்டால் போதாது. என்னோடு விளையாடுவதற்கு 1000 பெண் செயல்கண்டை அந்த ஓடுது பேர் நதி, அந்த வாய்க்கா தண்ணியில அதுல 1000 செயல்கண்டைகளை விட்டு விட வேண்டும். என்னோட அதுவும் விளையாட வேண்டும். 1000 தாதிமார்கள் எனக்கு காவலாக வேண்டும். ஆமா, கணக்கன் மந்திரி எனக்கு பொருத்தமா அவர் தான் பார்த்துக்குவாரு. கணக்கன் மந்திரிக்கிறார், அவரும் என்னோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த வாயற்படியிலே அது இருக்கக்கூடிய 5 வயதுக்கு கீழ்பட்டவர் வரலாம். அதெல்லாம் போடு போடு கேட்டு சொல்லுங்க. டேபிள் பழனி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கன்னியாமடம் எழுது நேரத்தில் செலவுக்கு காசு வேணுமே அப்படின்னு மாறி வழங்குது 20 லட்சமாக பாவிக்கணும். சொல்லுங்க. மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஆரியப்பூ தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரியப்பூ மன்னன் என்ன அங்க கை வச்சு பாருங்க. ஆரியப்பூ மன்னன் நீ போய் மதாராட்டம் இல்லை அவன் எப்படி காட்டிக்கிறேன். என்னவென்றால் என் மகளாகிய ஆரியமாலா இந்த கன்னிகாமடத்திற்குள் 48 நாள் ஆமாம் சிவபூஜை இருக்க போகிறது. அதனால் 5 வயதிற்கு கீழ்பட்டவர்கள் வரலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வரலாம். இடைப்பட்டவர்கள் யாராயிலும் உத்தரவின்றி கன்னிகாமடத்திற்கு சென்றார் 1000 சவுக்கடி கொடுக்கப்படும். இப்படிக்கு ஆரியப்பூ மன்னன் போகும். எழுதியவர் உன்னுடைய கையொப்பம் என்பது வேண்டும். உன் கையெழுத்து போடு. நேரம் அழகா எழுதுனீங்க, பேனா பிடிச்சிக்கின்னு தொட்டி எழுதுற பேனாவை எடுத்துன்னு தொட்டு எழுதுனீங்க, அழகா எழுதுனீங்க. உன் கையொப்பத்தை என்பது உன் கையெழுத்து போட சொன்னா இன்னும் கை நாட்டு வைக்கிறியா பிடிச்சி ஆயிடுறேன். பாண்டில இருந்து பத்திரம் எழுதுவேன். பாண்டில இருந்து பத்திரம் இல்லையா எழுதியா? பாண்டு பத்திரம் எழுதுவேன். ஆனா என் பேர் எனக்கு போட தெரியாது.
ஏன் இது எங்க போய் கத்துக்கின? ஏரி வேலை ஏன் அங்க கையெழுத்த கூட ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவார்? வச்சு ஆயித்து ஆயித்து கை நாட்டு வை. ஆமா வச்சு ஆயித்து போ. ஆமா சரி போடு. இங்க இருக்குங்க. ஏய் படியா மற்ற எடுத்து கட்டு. கட்டிட்டேன். அப்பா அதாவது கன்னிகாமலத்துல கன்னியாமலத்திலே எழுதி வச்சுட்டா ஒருவர் ஆண் மகன் வரக்கூடாது என்று வர மாட்டாங்க. இந்த அந்த வாயிற்படியிலே ஆமா அந்த போர்டாகப்பட்டதை கட்டி தொங்க விட்டேன். ஆமா அப்பா உன் கடமை முடித்து விட்டது. சிவப்பு முடித்து விட்டு நான் எல்லாரும் வருகிறேன். ஆண்டவன் அருளால் எனக்கென்று ஒரு ஆடவர் வந்தால் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ அம்மா போய் பாரு. உடம்பு சரியில்லை. ஏ தாதி இங்க வாடி. இப்போது கன்னியாமடத்திலே அமர்ந்து சிவன் பூசி ஆரம்பிக்க வேண்டும். நீ பக்தியோடு கொண்டு வந்து இங்க உட்காந்துன்னு கல்பத்தை ஏத்து. இதோ இந்த சிவன் பூசையானது கன்னியாகுமரத்திலே இருந்து 1000 தாதிகளோடு இருக்கின்ற இந்த சிவன் பூசை செய்து கொண்டிருக்கும் தருவாயில் இதோ இருக்கும்படியான காத்தமுத்தாகப்பட்டவர் அவ மலையாள சின்னானை வசப்படுத்தி மலையாள சின்னானை அண்ணனாக அவ கூட கூட்டிக் கொண்டு இது அந்த நந்தவனத்தில் மனமார்க்கமாக வருகிறார். இப்படி வருகிற தருவாயில் இதோ இருக்கும்படியான மலையாள சின்னாந்தர்பார் இருக்கும்படியான புதுப்பாளையத்தை சேர்ந்த நாடக பேராசிரியர் கல்ராயன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஜவாது மலையை சேர்ந்த இதை இருக்கும்படியான திருப்பதிக்காக 100 இதை எனக்காக 100 மாறி வழங்கினார். அம்பாளுடைய அருளை பெருமாறு வேண்டிக்கொண்டு இதோ மலையாள சின்னாந்தர்பார்